ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான மேட்ச் யார் வந்து ஃபைனலுக்கு போகிறா அப்படிங்கிற மேட்ச் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணோன்னே கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சுமே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஹோப் நல்லாவே இருந்துச்சு. ஓப்பனிங் வந்து தாறுமாறாக விளாட போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஜெய்ஸ்வால் வந்தார் போனார், துருஜுரில் வந்தார் போனார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பேபி வந்து செம்மையாக நின்று விளாண்டார். சூரியவம்சி வேறு லெவல் சம்பவம் பண்ணார். ஜடேஜா வந்து நல்ல உறுதுணையாக இருந்தார். அதுக்கப்புறம் இறங்கின போது ஜடேஜா வந்து கொஞ்சம் உள்ளே போனார் ரிட்டையர் ஹட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் வந்தார், அவரும் வந்தார் போனார். அதுக்கப்புறம் வந்தவங்க போனவங்க இருந்தாங்க. ஸோ சூரியவம்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணாருங்க. சூப்பரான ப்ளே பண்ணார். 96 ரன்கள் சமரா மாதிரி அடித்தார். தாறுமாறான ஒரு ஷாட்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ளே வந்து வேறு லெவலில் காமிச்சார். என்ன மாதிரி கிரிக்கெட் விளாடணும் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சார். சரியான சம்பவமாக இருந்துச்சு. அவரோட கேம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிரிக்கெட்டே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. 4 பக்கம் சதற விட்டார். அந்த இதை மாறவே இல்லை அவர். ஆனால் செம்ம மெச்சூரிட்டி காமிச்சாருங்க. இந்த ஏஜில் வந்து அவ்வளோ நிதானமான ஆட்டம், பொறுமையான ஆட்டம், பாலை பார்த்து அடிக்கிறதுல வந்து வேறு லெவலில் இருக்கார் அவர். செம்மையான மேட்ச். அவர் கூட நல்லாவே ரவீந்திர ஜடேஜா பார்ட்னர்ஷிப் பிடிச்சாரு. சூப்பரான ஸ்கோர் செட் பண்ணார். கரெக்டாக செஞ்சுரி அடிக்கும் போதெல்லாம் அவுட் ஆகிடுறாரு. அதுதான் என்னன்னு தெரியல. அடிக்கும்போது பவுன்சர் போடுறாங்க, டாப் 1 பவுண்ட் போடுறாங்க. சூப்பராக கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. செம்மையாக ஃபீல் பண்ணார் அதுக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடிக்க வேண்டியது எல்லாமே இந்த மாதிரி பவுன்சர் போட்டு தான் வந்து அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. இதை கொஞ்சம் அவர் மாற்ற வேண்டியது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜாக்கு அப்புறம் டானன் ஃபெரேரா வந்து இறங்கினார். வேறு லெவலில் மேட்ச் விளாண்டாருங்க. வேறு லெவல்னு வேறு லெவல். 11 பாலில் 38 ரன்கள் வந்து அடித்தார். தாறுமாறான அடி, சரியான அடின்னு தான் சொல்லணும். செம்ம அடி அடித்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோருமே வந்து 214 கிட்ட வந்து செட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வச்ச மாதிரி 250 ப்ளஸ் மேலே தான் வைக்கணும் போல இருக்குது ஜிடிக்கு. ஸோ அப்படி வச்சா தான் வந்து அவங்க கொஞ்சம் ப்ரெஷரே ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா சூப்பராக கிரவுண்டாக விளாண்டுறாங்க. செம்மையாக விளாட்றாங்க. 2 ஓப்பனர்ஸ் நிற்கும் போதே முடிவு பண்ணிட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க 2 பேரும் நின்னாலே மேட்ச் முடிஞ்சுது. அந்த ப்ரெஷரே அவங்க ஃபீல் பண்ணல. ஃபுல்லாகவே கிரவுண்ட் விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன் பார்த்திங்க அப்படின்னா 4 6 தான் அடித்தாங்க. மித்த எல்லாமே 4 தான். அந்த அளவுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணி தாறுமாறாக விளாண்டாங்க. செம்மையாக விளாண்டாங்க. சுப்மன் கில்லோட செஞ்சுரி செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷனோட பார்ட்னர்ஷிப்புமே சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கிரிப்பை லூஸ் பண்ணி அவுட் ஆகுறாரு. அதுதான் என்ன அவுட்டுன்னு அப்படின்னு தெரியல. ஆனால் கில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு ஷாட் அடித்தார். வேறு லெவலில் அடித்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது ஹோல் டீம் பேக்காக இருந்துச்சு ஜிடியோடது. பவுலர்ஸுமே இன்னொரு பக்கம் தாறுமாறாக விளாட்றாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடவை பவுலர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புமே செம்மையாக இருக்குது. 100+ வந்து ஷுவராக இருக்கு நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான பேட்டிங்கை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி ஃபைனலு என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஓப்பனிங் பேரை வந்து ஆர்சிபி ஓப்பன் பண்ணுவாங்களா, பிரேக்கப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ சூரியவம்சி வந்து பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. இந்த தோல்வி வந்து அவரால் தாங்கிக்கவும் முடியல. ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் மேட்சுமே அவரோட ஷோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு போனார். அது வந்து கை நழுவி போச்சுங்கிறது வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது. எந்த மாதிரியான சம்பவம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். யார் கப்படிக்க போகிறா அப்படிங்கிறதுமே வெயிட்டிங் இருக்குது. ஸோ பலமான டீம்கள் 2மே மோதுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸை